friends, welcome to Kamli Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் கோலா உருண்டை. இதுக்கு மட்டன் கொத்தி வாங்கணும்னு இல்லைங்க, கறி எலும்பில்லாத கறி பீஸுகளாக எடுத்து மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் சோம்பு, பட்டை, கிராம்பு, தேங்காய், பச்சை மிளகாய் தண்ணியே விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கிட்டு பொட்டுக்கடலையே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. மட்டன் நான் போன்லெஸ் மட்டனாக எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதையும் அலசிட்டு அதுக்கப்புறமா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் ரன் பண்ணிங்கனாலே நல்லா இந்த மாதிரி மையம் வந்துருங்க. இதையும் அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் அரைக்கும் போது கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கேங்க. இது கூட பொடியை நறுக்கின சின்ன வெங்காயம், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள். இதே மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் இப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒருவேளை எண்ணெயில் போடும் போது எனக்கு பிரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முட்டையை அடித்து இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு முட்டை ஆட் பண்ணலை. நீங்கள் முட்டை போட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த உருண்டை பிரிஞ்சு வராது. ஒரே மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமாக உருட்டி எடுத்துட்டு அடுப்பில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் 4-5 பாலை மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கணும். அதே நேரத்தில் உள்ள மட்டனும் வெந்திருக்கணுங்க. அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ மட்டன் கோலா உருண்டை ரெடி. Thanks for watching. Subscribe our channel, like and share our videos.